இது வரைக்கும் நாங்கள் கிளம்புன ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷன் தான் கொஞ்சம் லேட்டாக போயிருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணதால தான் இந்த தாமதம் ஆயிடுச்சு. இல்லைன்னா நாங்கள் முன்னாடியே போயிருப்போம். எப்போதுமே எந்த ஃபங்க்ஷன் கிளம்புனாலும் பூ வாங்கிட்டு போயிடுவோம். முன்னாடியே வீட்டில் இருந்தாலுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். போய் ஃபங்க்ஷன் அந்த மண்டபமோ ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே தான் வச்சுப்பேன். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து ரொம்ப தூரம் போனோமா, போகிற வழியிலே பூ வந்து வீணாக போயிடுவோம் தலையில் வச்சுட்டு போனால். அதுக்குன்னு அப்படியே கவர்லேயே கட்டி அப்படியே பேக்லேயே போட்டு எடுத்துகிட்டு போயிடுறது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்கேயுமே நிழலே காணும். நாங்களும் தேடிக்கிட்டே போகிறோம். வெயில் தான் எங்களை சுட்டெரிக்குது வந்து எங்கேயுமே எங்களுக்கு நிழலே கிடைக்கல. அப்புறம் இந்த இடம் தான் கொஞ்சம் உட்கார மாதிரி இருந்துச்சா சரின்ட்டு இங்கே உட்காந்துட்டோம். இந்த தடவை தான் லோகித் இல்லாமல் நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் போகிறோம். எப்பயுமே நிலாவை ஸ்கூலில் அனுப்பிட்டு லோகித் அழைச்சிட்டு தான் போயிட்டு இருப்போம். லோகித் இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாரா, அதனால நாங்கள் லோகித்தை விட்டுட்டு இப்போ 2 பேர் மட்டும்தான் எங்கே ஃபங்க்ஷனாலும் கிளம்புறது. அவனை லீவ் போட்டு அழைச்சிட்டு போகணும்னு தோணும். அப்படி போயிட்டா அப்புறம் அதே பழக்கமாயிடும், ஸ்கூல் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்தையே உருவாக்கக்கூடாதுன்னு விட்டுட்டோம். மார்னிங் ஸ்கூல் போகும்போதே சொல்லிட்டோம், ஹாஸ்பிட்டல் போகாமல் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்திருக்கோம் ஃபங்க்ஷனுக்கு. ஃபங்க்ஷன்னு சொல்லலை, சொன்னால் ஏதாவது ஃபீல் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லியிருக்கா அவன்கிட்ட. அதோட சரிமான்னு சொல்லிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டான். ஃபங்க்ஷன் வந்துட்டோங்க. எங்கள் அக்கா வந்து தேடி தேடி பார்த்தா எங்கள் அக்கா ஆளே காணோம். அதுக்கப்புறம் தான் வருது ரொம்ப லேட்டாக. நாங்களே போனது லேட்டு, எங்களை விட லேட்டாக வந்தா. ஃபங்க்ஷன் முடிஞ்சு லாஸ்ட் ஆளுன்னு யாரும் கேட்டாது எங்கள் அக்காவாக தான் இருக்கும். அப்புறம் அவகிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவள் சாப்பிட போனால சரி நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அப்படியே இப்போ கிளம்ப ஆரம்பித்தா தான் பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துடுச்சா, அப்புறம் அவங்கள போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு மூலமாக போகிறோன்னு கிளம்பி வந்தாச்சு. அப்படியே வர வேலை எங்கள் பங்களாவை பார்த்தோம், எங்கள் பில்டிங்கை. எல்லாம் ஜாடிக்குள்ளே செடி வச்சு பார்த்துருவேன். நாங்கள் வீட்டுக்குள்ளேயே செடி மரம் எல்லாம் வளர்த்து வச்சுருக்கோம். அந்தமாரி தான் இருக்குது எங்கள் பில்டிங் பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு ரவுண்டு வீடியோ எடுனாங்க. வீடியோ எடுக்கிறதோட சரி அதை சுத்தம் பண்ணி ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் சுத்தமும் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வேலையும் பண்ண மாட்டாங்க. ஏதோ இப்போ வேலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்படியே என்னையும் சேர்த்து எங்கள் பங்களா கூட ஒரு வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட் கொடுத்து நின்னாங்க. அப்படியே நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணி வந்து இங்கே ஒரு வீடியோவை எடுத்தோங்க. இந்த ஊர் ரோடு கிராஸ் பண்ணுறதே ரொம்ப பயமாக இருக்குது. ஏதோ சிட்டியில் கிராஸ் பண்ணுற மாரி அப்படியே எனி டைம் பைக்கு வண்டி லாரின்னு போயிட்டே இருக்குது. ரொம்ப டேஞ்சரான இந்த ரோடாக இருக்குங்க. இதை ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி காஞ்சி தீஞ்சு போய் ஊட்டிட்டு ஊடு வந்து சேர்ந்துட்டாங்க. பசங்க இங்கே இல்லை, அவங்க அதே அழைச்சிட்டு வர சொல்லியிருந்தோமா. நாங்கள் வரதுக்கு லேட்டாகணும், அவங்க அழைச்சிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. இங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு அப்புறம் தான் போய் அவங்கள பார்க்கணும். உங்கள் வீட்டுக்கு வந்ததே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் பசங்களை வந்து பார்த்து இங்கே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க பசங்க கூட. அப்படியே எங்கள் கோவில் ஃபங்க்ஷனாக அதையும் அப்படியே பார்த்துட்டு போயிடும் சாமின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாமி ஜோடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் அங்கேருந்து வர்றதுக்குள்ளேயே 2 பேரும் சமத்தா ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு எங்கள் பசங்க கூட உட்காந்து விளையாண்டுருக்காங்க பாருங்கள். மேலே ஏறி உட்காந்துட்டு விளையாடுதுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.